கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த தருணத்தையும் கூட ஏற்படுத்தி கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள்லையும் கூட நம்ம பார்க்க போகிறதான வேத வார்த்தை என்னென்னா, கடந்த மாதம் பார்த்த அதே காரியம்தான். ஆண்டவரிடத்தில் நான் இந்த கடந்த நாட்களில் ஒரு சில காரியங்களை குறித்து, முக்கியமாக நம்மளுடைய பலவீனங்கள் இல்லை நம்மளுடைய இயலாமை அப்படின்னு கூட வச்சுக்கலாம், இதை குறித்து யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருந்தது. ஒரு சோர்வு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போது ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு என்னை தேற்றினார். என்னுடைய கிருபை இல்லாமல் உன்னால் எதுவுமே செய்ய முடியாது. உங்களுடைய முயற்சி எவ்வளவாக இருந்தாலும் அதில் அவருடைய கிருபை இல்லைன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அப்போ இந்த வார்த்தையை நான் யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது, பாஸ்டர் இதை பற்றி இந்த நாளில் உனக்கு முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, அதற்கு முன்பாகவே ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்கியத்தை கொடுத்திருந்தார், என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்த்தீங்க அப்படின்னா கடந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுத்த அதே வார்த்தை தான். இப்போ யோசேப்புடைய பார்வோன் கனவு கண்டப்போ 2 கனவு ஒரே அர்த்தத்தில் ஆண்டவர் கொடுத்தப்ப அங்கே யோசேப்பு சொல்லுவார், அதோடைய தீவிரம் அது இன்னும் அதிகமாக நீங்கள் சீக்கிரமாக செய்யணுன்றதுக்காக ஆண்டவர் உங்களுக்கு ரெட்டத்தனையாக கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தெரியல எத்தனை பேர் அந்த மாதிரி ஒரு சோர்வுக்குள்ளேயோ இல்லை ஒரு பலவீனத்துக்குள்ளேயோ ஒரு கஷ்டத்துக்குள்ளேயோ என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு நினச்சிக்கொண்டு நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் அதனால் ரெட்டத்தனையாக 2 தடவையும் அதே வார்த்தையை நம்ம மத்தியில் கொடுக்கறதாக இருக்கலாம். அவருடைய கிருபை நமக்கு போதும். அப்போது என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த கிருபையினால் செய்ய முடியாதது எதுவுமே இல்லை. என் கிருபை உனக்கு போதும். அப்போது அந்த கிருபை நமக்கு போதும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த கிருபை நம்ம வாழ்க்கையில் எல்லாமாகவே இருக்குது. உனக்கு இந்த காரியம் போதும்பா, உனக்கு இது போதும் அப்படின்னு யாராவது இது சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு தேவையில் இருக்கும் பொழுது, அப்போது அது உங்களுக்கு நிறைவாகுது. அது போதும், இது எனக்கு போதும் அப்படின்னும் பொழுது அது நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவாக மாறுகிறதா இருக்குது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னா, அப்போ அதுதான் நமக்கு எல்லாமே. இட் இஸ் எவ்ரிதிங். இப்போ கிருபை இஸ் ஈக்குவல் டு எவ்ரிதிங் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அப்போது அந்த எவ்ரிதிங், அந்த எல்லாமே அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் நினைக்கிறது. இப்போ ஆண்டவர் நமக்கு கிருபையாக இருக்கிறார் அப்படின்னா, நமக்கு நல்ல சுகத்தை கொடுத்து, நமக்கு எல்லா வசதிகளையும் கொடுத்து, நம்ம நினைக்கிற காரியம் எல்லாம் நடந்து, இப்படிலாம் இருந்தால் தான் ஆண்டவர் என் மேலே கிருபையாக இருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் எல்லா நேரங்களிலும் அது உண்மை இல்லை. பாடுகளின் மத்தியிலும் கஷ்டத்தின் மத்தியிலும் போகும் பொழுது அதை மேற்கொள்வதற்கும் அதை தாண்டி வருவதற்கும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார் பாருங்க. அதுதான் அவருடைய மகத்தான கிருபை. ஸோ அதை குறித்து நம்ம பார்க்கலாம். நாம் நினைக்கிற அந்த எல்லாமே எனக்கு போதும் அப்படின்னு இருக்கிறது உண்மையா, இல்லை ஆண்டவர் நமக்காக கிருபையினால் செய்திருக்கிற காரியங்கள் என்னன்னு பார்க்குறது உண்மையாகவே அது போதுமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நம்ம அறிந்த காரியங்கள் தான் ஆண்டவருடைய கிருபை நம்ம வாழ்க்கையில். இன்றைக்கி முக்கியமாக 3 என்ன செய்திருக்குன்றதை பார்த்துட்டு மற்றொரு காரியத்தையும் தியானித்து விட்டு நம்ம கடந்து செல்லலாம். முதலாவதாக எடுத்துக்கொள்ளுங்கள், எபேசியர் 2வது அதிகாரம் 5 மற்றும் 8வது வசனம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவரோட கிருபை நமக்கு எதை பெற்றுக் கொடுத்தது அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறதுனா, ரட்சிப்பை பெற்றுக் கொடுத்தது அப்படின்னு சொல்லி இங்கே போடப்பட்டிருக்குது. இது ஏதோ நாம் முயற்சி செய்து நாம் செய்ததுனால இல்லை, இது முற்றும் முழுவதுமாக தேவனுடைய ஈவு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரட்சிப்புனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு.
பாவ சேற்றில் அக்கிரமத்தில் கடந்த நம்மளை ஆண்டவர் அந்த பரலோகத்துக்கு பாத்திரவான்களாக மாறும்படியாக அவருடைய இரத்தத்தை கொடுத்து கிருபையினால் நம்மளை ரட்சித்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த கிருபை நமக்கு கொடுத்த ரட்சிப்பு, நம்ம மரணத்துக்கு ஏதுவாக இருந்த நம்மளை அவர் காப்பாற்றி வைத்திருக்கிறாருன்னு இந்த ஒரு காரியமே நம்ம வாழ்நாள் முழுவதும் அது ஒரு விதமான போதுமான காரியமாக காணப்படுகிறது. எல்லாமே அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்ல, அந்த எல்லாத்துலேயும் இந்த ஒரு காரியமே நம்மளுடைய வாழ்நாள் பரியந்தம், நம்முடைய மரண நாள் பரியந்தம் அவருக்கு நாம் பிள்ளைகளாக இருந்து அவருடைய சித்தத்தை செய்வதற்கு நம்ம ஒப்பு கொடுத்து நாம் வாழ்வது மிகவும் அவசியமாக இருக்குது. அவர் செய்த இந்த ஒரு காரியமே நாம் இப்படியாக வாழ வேண்டும் என்று அது நமக்கு உணர்த்துகிறது. இதுக்கு மேலே நமக்கு அவர்கிட்ட கேட்பதற்கு எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கும் பொழுது நாம் அவருக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து நாம் செயல்பட வேண்டுமே ஒழிய அவரிடத்துல இன்னும் நாம் எதிர்பார்த்து கொண்டிருப்பதில் அர்த்தம் இல்லை ஆக்சுவலாக பார்க்க போனால். ஏன்னா ஆண்டவர் தம்முடைய கிருபையினால் இந்த மகா மேன்மையான ரட்சிப்பை நம்மை கொடுத்து நம்மளை காப்பாற்றி வைத்திருக்கிறார். இந்த காப்பாற்றி வைத்திருக்கிறார் என்பது ஏதோ நம்மளை மரணத்திலேருந்து இந்த உலக பிரகாரமாக நாம் மரணிப்போம்ல, அதுலேருந்து கிடையாது. அவர் உண்மையாக பார்க்கும் பொழுது அந்த ரட்சிப்பு என்பது நித்திய ஜீவனுக்கு, நித்திய வாழ்வுக்கு நம்மை பாத்திரவான்களாக மாற்றி வைத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை நாம் நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த கிருபை நமக்கு என்ன செய்திருக்குது என்று நம்ம பார்க்கலாம். ரோமர் 3வது அதிகாரம் 24வது வசனம். இங்கே பார்த்தீங்கன்னா இலவசமாய் கிருபையினாலே நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணி வச்சுருக்கிறாராம், நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒரு மனுஷன் நம்ம எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி அப்படின்னு வசனத்தில் போடப்பட்டிருக்கு. இந்த ரோமரில் அந்த ஆரம்பத்தில் கொடுத்துருக்கிற இந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் எதனாலெல்லாம் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 4 காரியங்களை நம்ம பார்க்க முடியும். அதில் ஒரு காரியம்தான் இலவசமாய் கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே பவுல் ரோமருக்கு எழுதுறதை நம்ம பார்க்க முடியும். கிருபையினால் நாம் நீதிமானாக மாறும் பொழுது தான் நாம் அந்த பரலோகத்துக்கு பாத்திரவான்களாக இருக்க முடியும். ஏன்னா ஆண்டவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். நீதியினால தான் நம்ம என்ன பண்ண முடியுமா, அவருடைய முகத்தை தரிசிக்க முடியும். நீதிமானாக இருக்கும் பொழுது அவரை நாம் காண முடியும் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் 17வது அதிகாரம் 15வது வசனம் எடுத்து வாசிங்க. சங்கீதம் 17:15. இப்போ நம்ம நீதிமான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அநேக ஆசீர்வாதமான காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீதினா உண்மையாக இருக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அதில் ஒரு முக்கியமான காரியம் பார்க்கணும் அப்படின்னா, நாம் நீதியாக இருக்கும் பொழுது தேவனை என்ன பண்ணுவோமா, தரிசிப்போம் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த நீதியுள்ள வாழ்க்கை என்பது ஏதோ நாம் நல்ல காரியம் செய்து பெற்றுக்கொள்வது அல்ல. நாம் கிருபையினால் என்ன பண்ணுறோமா, தேவன் நம் மீது வைத்த கிருபையினால நாம் நீதிமான்களாக மாற்றப்படுகிறோம். நாம் சரியான காரியங்களை செய்வது தேவனுடைய நீதி. நான் நிறைய நேரத்தில் யோசிப்பேன், ஒரு சில நேரம் நம்ம மற்றவர்கள் ஒரு தவறுகள் செய்யும் பொழுது நாம் அதில் கரெக்டாக இருப்போம்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மற்றவங்க ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க, இல்லை மற்றவங்கள
பற்றி ரொம்ப குறை சொல்கிறாங்க. இந்த மாதிரி காரியங்களை நம்ம வெளிப்படையாக பார்க்கும் பொழுது நாம் அந்த காரியத்தை செய்யலை அப்படின்னா, இப்போ நான் கரெக்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே என்ன பண்ணோம், நான் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். ஆனால் அந்த ஒரு குணாதிசயத்தை, அந்த ஒரு குணத்தை, ஒரு பொறுமையாக எடுத்துக்கலாம், ஒரு அன்பாக எடுத்துக்கலாம், எது வேணால் எடுத்துக்கோங்களேன், நமக்குள்ளே காணப்படுகிற நல்ல குணங்கள் ஏதோ நம்மளால் உண்டானதல்ல. அது நாம் இப்படி இருக்கணும்னு சொல்லி அவருடைய கிருபையினால நமக்கு அந்த குணங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஏன்னா நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம்ல, இப்படி செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம்ல, நம்மளால் முடிய மாட்டேங்குதே. இப்போ தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்ளும் பொழுது தான் அந்த காரியங்கள் நமக்கு நடைபெறுகிறது. இப்போ தேவனுடைய கிருபை தான் ஒரு மனுஷனை நீதிமானாக மாற்றுது. அந்த நீதிமானாக மாறும் பொழுது நாம் தேவனை தரிசிக்க முடியும். அப்போ இந்த ஒரு காரியத்துக்கு மேலாக நம்ம வேற என்னத்தை ஆண்டவரிடத்துல நாம் பெருசாக கேட்க போகிறோம்? அந்த எல்லாமே அப்படின்றதுல நாம் நீதிமானாக்கப்படுகிறதும் அடங்குகிறதா இருக்கிறது. மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா எபேசியர் 1 அதிகாரம் 7 வசனம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிருபையினால் என்ன நமக்கு உண்டாயிருக்கான்? பாவ மன்னிப்பாகிய மீட்பு அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. மீட்டெடுத்தல், பாவ மன்னிப்பு. நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட முதல் காரியம் ஒன்று உண்டு. அனுதினமும் அதுக்கப்புறமும் நம்ம நிறைய காரியங்களை செய்கிறோம். அப்போ அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு நம்ம ஒவ்வொரு தடவையும் செய்து அந்த பாவத்திலிருந்து மீட்கப்படுவது எதனால் அப்படின்னா தேவனுடைய கிருபையினால். அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாகலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணியிருப்போம்? பாவத்திலேயே வறண்டு கிடப்போம், இல்லை அந்த பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். ஸோ கிருபையினால் தேவன் என்ன செய்து வைத்திருக்கிறார்? நம்மை மீட்டெடுத்து வைத்திருக்கிறார். ரிடம்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 காரியங்கள் கிருபையினாலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது அந்த எவ்ரிதிங் அப்படின்றதுல இது எல்லாமே நமக்கு அடங்கி விடுகிறது. நாம் எதிர்பார்க்கிறதான ஆசீர்வாதங்களோ காரியங்களோ பெரிதல்ல, அதை காட்டிலும் மேலான காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? கிருபையினால் நமக்கு தெரிந்து வைத்திருக்கிறார், நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். இப்போ இந்த கிருபை, தேவ கிருபையானது நம்ம வாழ்க்கையில் நமக்கு நம்மை என்ன செய்ய வைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். தேவனுடைய கிருபை எல்லாத்துக்கும் வேணும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதில் ஒரு முக்கியமான காரியத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 10 வசனம். இங்கே பார்த்தீங்கன்னா பவுலானவர் சொல்லுகிறார், ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆகிலும்னும் பொழுது நமக்கு முன்பாக போடப்பட்டு இருக்கிற வசனத்தின் அர்த்தம், அதனால தான் அதை இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாக இருக்கிறேன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலர் என்று பேர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல அப்படின்னு சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது. அதாவது எல்லாத்துலேயும் நான் சிறியவனாக இருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளைகளையும் தேவ சபையும் நான் துன்பப்படுத்தினேன். அப்போ அந்த துன்பப்படுத்தினதுக்கு அவருக்கு என்ன பண்ணியிருக்கணும்? இப்படிப்பட்டதான காரியங்கள், ஊழியங்கள், ஆண்டவர் தெரிந்து கொண்டது, இதெல்லாம் எதுவுமே நடந்திருக்கக்கூடாது ஆக்சுவலாக பார்க்க போனால். ஆனால் பாருங்கள், அப்படி இருந்த ஒரு மனுஷன் மீது தேவனுடைய கிருபை இருந்ததுனால அவர் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகிலும் நான் இப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருந்தாலும் தேவனுடைய கிருபை என்ன பண்ணுச்சு? என்னை இப்படியாக இருக்க வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு
அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, அப்ப அந்த தேவனுடைய கிருபை அவருடைய வாழ்க்கையின் மீதாக இருந்ததுனால அவர் என்ன செய்தார் அப்படின்றது தான் இங்கே முக்கியமே. நம்ம நினைக்கிறோம் தேவனுடைய கிருபை என் வாழ்க்கையில் இருந்ததுனால நான் போய் என்ன காரியம் செய்தாலும் அது சிறப்பாக விளங்கணும், அது வெற்றி பெறணும், அது எனக்கு வாய்க்கணும். ஏதாவது இப்போ சமயத்தில் ஒன்று நடக்கலைன்னா உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயோ நம்ம தேவனுடைய பிள்ளை, தேவன் நம்ம கூட இருக்கிறாரு, ஆனால் நமக்கு இப்படி ஆகுதே அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு எண்ணம் வருது. ஆனால் இங்கே பாருங்கள், அவர் என்ன செய்திருக்கிறார். தேவனுடைய கிருபை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வச்சுச்சுன்னா அதிகமாய் பிரயாசப்பட வைத்தது அப்படின்னு சொல்லி இங்கே போடப்பட்டிருக்கிறது. அப்போ அதிகமான பிரயாசங்கள் உண்டாவது இல்லை நாம் செய்வது தேவ கிருபை இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அதை செய்ய முடியும். இன்னொரு வார்த்தையில் இப்படியாக எடுத்துக்கலாம், நாம் கிருபை என்பது நம்மளை ரொம்ப நல்லா வைத்திருக்குதுன்னு சொல்ல முடியாது. சுகபோகமாய் ரொம்ப ஜாலியாக எல்லாமே நமக்கு ஏற்றதா நாம் நினைத்த வண்ணத்தில் எல்லாமே இருப்பது என்பது தேவனுடைய கிருபை அல்ல. தேவனுடைய கிருபை என்பது ஒரு விதத்தில் உங்களுக்கு இது கஷ்டமாக கூட இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரியல, ஆண்டவருடைய வார்த்தை அப்படியாக எனக்கு இதை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார்னு சொல்லலாம். தேவனுடைய கிருபை நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளையும் பாடுகளையும் அனுபவிக்கும். ஒரு வசனம் எடுத்து வாசிங்க, இதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 9வது வசனம். இங்கே என்ன போடப்பட்டிருக்கிறது என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு. தேவனுடைய கிருபை இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் வெறும் அற்புத அடையாளங்களை மாத்திரம் செய்யல, அழகான ஊழியத்தை மாத்திரம் செய்யல, நமக்கு பெரிய காரியங்களை அவர் செய்து காண்பித்தாரில்ல, அதை மட்டும் நமக்கு உண்டாக்கல. தேவனுடைய கிருபை நாம் ஒவ்வொருவருக்காகவும் இயேசு கிறிஸ்துவை மரணத்துக்குள்ளாக உட்படுத்தினதுன்னு சொல்லி இங்கே போடப்பட்டிருக்கிறது. அப்போது தேவனுடைய கிருபை நம்ம வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுமதிக்கும் என்பதை நீங்கள் ஒற்றுக்கொள்கிறீங்களா இல்லையா? மரணம் என்பது ஈஸியான ஒரு காரியம் இல்லைல்ல, ரொம்ப ஜாலியான ஒரு விஷயம் இல்லைல்ல. ஆனால் அங்கே பாருங்கள், வார்த்தை போடப்பட்டிருக்கிறது, தேவனுடைய கிருபை இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணுச்சான், நம்ம ஒவ்வொருவருக்காகவும் மரணத்துக்குள்ளாக உட்படுத்தினது அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அப்போது இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் உண்டாகிறதான பிரச்சனைகள், பாடுகள், பலவீனங்கள், கஷ்டங்கள், இது எல்லாமே ஒரு ரீசன், ஒரு காரணம் தேவனுடைய கிருபை. ஏன்னா தேவனுடைய கிருபை அப்படியாக நம்மை வழி நடத்தும் பொழுது அந்த பரலோகத்துக்கு பாத்திரவான்களாகவும் மாறுவதற்கு நாம் தேவனை இறுக பிடித்து கொள்கிறோம் பாருங்க. அந்த ஒரு காரியத்துக்காக தான் இவைகள் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதை தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் கூட சொன்னாங்க. நம்ம வாழ்க்கையில் உண்மையாக ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள், கஷ்டம் என்பது இல்லை. முக்கியமாக கிறிஸ்தவர்களுக்கு இல்லை உலக பிரகாரமாக இருக்கவங்களுக்கு கூட எடுத்துக்கலாம். கஷ்டம் என்பது இல்லைன்னா நம்ம ஈஸியாக ஒரு வாரம் கூட இல்லை, ஒரு 2-3 நாள் போதும் நம்ம ஆண்டவர் அந்த அளவுக்கு தேட மாட்டோம். அதே நேரத்தில் நமக்கு ஏதோ ஒரு பாடு, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது நாம் ஆண்டவரிடத்தில் போய் கிட்டி சேருகிறவர்களாகவும் ஆண்டவரையே தேடுகிறவர்களாகவும் இருப்போம். அதுலேயும் அந்த இன்டென்சிட்டி, சிவியாரிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அதை யோசித்து பாருங்களேன். சின்ன பிரச்சனைனா அப்படியே ஏதோ சாதாரணமாக ஜெபம் பண்ணிட்டு விட்டுருவோம். இதே அந்த பிரச்சனை கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா எப்படி ஜெபம் பண்ணுவோம்? ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுறது கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் ஆகும். இதே இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது அந்த பிரச்சனை அப்படின்னா என்ன பண்ணுவோம்? கண்ணீரோடு ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கிடப்போம். அப்போ எது நம்மளை ஆண்டவர்கிட்ட நிறைய நேரம் இருக்க வைக்குது? எது நம்மளை ஆண்டவர்கிட்ட கிட்டி சேர வைக்குது? எது நம்மளை ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே பிடிச்சி கிடக்கணும் அப்படின்னு இருக்க வைக்குது? அதிகமான
பிரச்சனைகளும் பாடுகளும். அப்போது அதிகமான பிரச்சனைகளும் பாடுகளும் ஆண்டவரிடத்துல ஒரு மனுஷனை சேர்க்குதுன்னா அப்போ அந்த தேவ கிருபை, இப்படியாக ஒரு ஊழியக்காரர் கூட ஏற்கனவே சொல்லியிருக்காரு, நம்ம வாழ்க்கையில் உண்டாகிறதான பிரச்சனைகளும் பாடுகளும் அது தேவனுடைய கிருபை. இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ? ஆண்டவரை விட்டுட்டு எப்பயோ எங்கேயோ நீங்கள் ஓடி போயிருப்பீங்க. இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் அண்டிக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா இந்த பிரச்சனையும் பாடும். அப்போ அந்த பிரச்சனையும் பாடும் அவருடைய கிருபை அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியக்காரர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். ஸோ இன்றைய தினத்தில் அதனால் நம்ம சோர்ந்து போக வேண்டாம். நமக்கு உண்டாகிறதான எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் அது தேவனுடைய கிருபை, அவரோடு கூட நாம் இருக்கும்படியாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதில் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த சோர்ந்து போகாமல், அதாவது சோர்ந்து போகாமன்றதை விட ஒரு சில நேரம் அதிகமான பிரச்சனைகளும் பாடுகளும் வரும்பொழுது ஆண்டவரை விட்டு விலகாமல் இருக்கணும். அதுதான் ஆண்டவருடைய சித்தமாக காணப்படுது. ஏன் ஆண்டவர் நமக்கு இந்த பிரச்சனைகளை அனுமதிக்கிறார்னா அவர் கூட இருக்கணும்னு தான் அனுமதிக்கிறார். அப்போது நம்ம அதை விட்டுட்டு நம்ம போகும் பொழுது அவருடைய கிருபையை விருதாவாக்குகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். ஆண்டவர் ஒரு கிருபையை கொடுத்து நம்மளை இப்படிலாம் பாடுகளுக்குள்ளாக அனுப்பி நடத்துகிறாரு. அப்போது நம்ம அதுக்குரிய ரெஸ்பான்ஸை நம்ம கொடுக்காம ஆண்டவர் மேலே கேள்வி கேட்டுக்கிட்டோ இல்லை கோச்சிக்கிட்டோ இல்லை கஷ்டப்பட்டுக்கிட்டோ ஆண்டவரை விட்டு விலகி போகிறதான அந்த ஒரு சூழ்நிலைக்கு நாம் போகும் பொழுது அவருடைய கிருபையை நாம் போக்கடிக்கிறவர்களாக காணப்படுவோம். அந்த ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம செய்யாமல் நம்மளுடைய வாழ்நாள் முடிவு பரியந்தம் எவ்வளவு கஷ்டங்கள் என்ன வந்தாலும் அவர் மாத்திரம்தான் நமக்கு, அவர்தான் நமக்கு, அவர் கிருபை தான், அவர் கிருபை நமக்கு போதும். ஏன்னா அந்த பரலோகத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்ப்பதும் நாம் செய்கிற காரியம் அல்ல, அவருடைய கிருபை என்று நாம் பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 23வது வசனம் பார்த்திங்கன்னா அதில் போடப்பட்டிருக்கிறது, தேவனுடைய கிருபை வரம் என்ன பண்ணுதான் நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. இதுக்கு மேலே நமக்கு வேறு என்ன வேணும்? கடைசி வரைக்கும் இன்றைக்கி நான் சொல்கிறேன்னா நான் ஏதோ ரொம்ப சந்தோஷமாகவோ இல்லை அதற்கு விதிவிலக்காக இல்லை. அநேக பாடுகள், கஷ்டங்கள், பலவீனங்கள் இதெல்லாம் பண்ண முடியுமா, செய்ய முடியுமான்ற ஒரு சூழ்நிலை தான் ஒவ்வொரு நேரத்தையும் கடந்து போக வேண்டிய சூழ்நிலையாக இருக்கிறது. ஆனாலும் ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, ஏசப்பா என்னை காப்பாற்றுங்க, என்னை நடத்துங்க அப்படின்னு அவரை பிடித்து கொண்டு நாம் ஓடுவது தான் இந்த கிறிஸ்தவ ஓட்டம் என்பது. ஆனால் அதற்குரிய ரிவார்டு, அதற்குரிய பலன் கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அது எல்லாவற்றை காட்டிலும் மேலான அந்த நித்திய ஜீவன். அதுக்காக தானே நம்ம எல்லாருமே இவ்வளோ பாடுகள் கஷ்டங்கள் படுறோம். இப்போ ஆண்டவர் அதை கண்டிப்பாக நமக்கு தருவார். அதனால் சோர்ந்து போகாமல் அவருடைய கிருபையை பிடித்து கொண்டு கடைசி வரைக்கும் நாம் ஓடுவதற்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய கிருபை நம்மளை என்றென்றும் காக்கும். நன்றி.